வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்டை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்கள் வெப் சீரிஸ்னு அது பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனால நீ வீக்கெண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறேன். வீக்கெண்டுக்கான லிஸ்ட்டை ஒழுங்காக சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடுற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, அதனால தான் கரெக்டாக போட்டுடலாம்னு. இதில் 2 படம் ஒரு வெப் சீரிஸ், 3மே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. இதை தாண்டி இன்னும் தேட்டர் ரிலீஸ்லாம் இருக்குது. இது முடிச்சுட்டு அப்படின்னு நான் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுவும் முடிச்சுட்டு அடுத்த வீடியோஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் தமிழ் டப்பிங்கில் இருக்கிற 3 டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மலையாள படமான அதிரடி. எஸ், இது வந்து நம்ம பேசில் ஜோசப் இருக்காருன்னும் போது இந்த ஆள் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாருப்பா. எனக்கு இவரும் மிர்ச்சி சிவாவும் அவங்க என்ன சொன்னாலும் சிரிப்பு வருன்ற மாதிரி இவங்க ஒரு மீட்டில் வச்சுட்டாங்களா, அதே மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, இதில் காலேஜில் சேர்றாரு. அதாவது காலேஜ் சேரும்போது, சார் சிவில் இன்ஜினியரிங் எதுப்பா உனக்கு வேணும்னு கேட்கும்போது அது கொடுப்பாரு பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனு. அதுலேயே ஓகே சூப்பரா, நீ ஒரு மீட்டரில் இருக்கிற, இந்த மீட்டர்ல இந்த காலேஜ் முடிவு வரைக்கும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி காலேஜில் சேர்ற அவரு காலேஜ் ஃபெஸ்ட்டு அங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா அதுக்கான ஒரு சம்பவம் நடந்ததுனால நடத்தக்கூடாதுன்னு காலேஜே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இந்த காலேஜில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. இதுக்குள்ள என்ன ஃபன்னு, பேர்லேயே இருக்கிற மாதிரி அதிரடி, அது எல்லாமே என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் ஒட்டு மொத்த படமே. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பேசில் ஜோசப் அவருடைய அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது அவர் ஒரு மீட்டர்ல இருக்கிறாரு. இந்த காலேஜில் சேர்ந்ததுலேருந்து இந்த காலேஜ் ஃபெஸ்ட் நடக்கிறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுலேயும் பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி அழும்போதெல்லாம் அழ அப்படின்னு சமாளிக்கிறது, ப்ளஸ் டொவினோ தாமஸ் மாதிரி ஒரு மலை கூட இவர் போராடி ஜெயிக்கிறதுங்கிற இந்த விஷயங்கள்லாம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு தனி மீட்ரு, அந்த என்ஜாய் பண்ண மீட்டர்லேயே அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் தமிழ் டப்பிங்கு, தமிழ் டப்பிங்கே எல்லாம் மீறி போறீங்க. இருக்கிற எல்லா யூடியூப் டைலாகும் போட்டாங்க. சொல்லு அதுக்கப்புறம் வந்து மதன் கௌரி, பாரிசாலன், ஈரோடு மகேஷ், என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் வரும். அதை விட முக்கியமா டொவினோ தாமஸ் சொல்றா குட்டி கொஞ்சம், என்னடா தமிழ் டப்பிங் ஒரு மாதிரி பூந்து விளையாடி இருக்கிறாங்க. தமிழ் டப்பிங் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதே போல டொவினோ தாமஸ் கேரக்டர், அவர் வந்து இவரா அப்படிங்கிற மாதிரி டெரரான ஆளு, பாஷாக்கான பில்டப்லாம் கொடுப்பாங்க. அந்த பில்டப்புக்கெல்லாம் தகுதியான ஆளுங்க. கிட்டத்தட்ட முரணம் தான். அவனை லைட்டா டச் பண்ணி இல்லை சேண்டி விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவனை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் யாருக்கிட்டுமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ், 2 பேருக்கு அந்த ஈகோ தகராறு. பேசில் ஜோசப் இதுக்கு முன்னாடி பிருத்திவிராஜ் கூட இந்த 2 பேர் ஈகோ தகராறா ஒரு ஜாலியா போகும்ல, அந்த மீட்டர்ல தான் இந்த படம் இருந்துச்சு. என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இந்த பிரச்சனைலாம் செட் பண்ணி இவர் காலேஜில் பண்ணக்கூடிய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்ல ஆஹா இப்போ ஏற்பட்ட ஆடிட்ட சிக்கி விட்டுடோய் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே கொஞ்சம் பிரச்சனைகள்ன்றது இன்னும் நிறைய கொஞ்சம் ஃபன் ஆட் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே குபீர் மூமெண்டாவே இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கங்க சிரிப்பு வந்துச்சு, அங்கங்க என்ஜாய் பண்ண ஒரு ஜாலியான படம். ஓடிடிக்கு ஒரு ஜாலியான படம். எனக்கு கிளைமேக்ஸ் போர்ஷனு இந்த சுந்தர்சி படம் மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஃபன் ஆக்டிவிட்டிஸா கலகல படம் மாதிரி அந்த கடைசி ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு நினைச்சேன். அந்த லெவலுக்கு இல்லை. எனக்கு இந்த படம் ஜாலியா போச்சுப்பா. இன்னும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஜாலியா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஓகே, ஓடிடிக்கு ட்ரை பண்ணலாங்கிற மூடு, ஜாலியா போச்சுங்கிற ஃபீல் தான். இன்னுமே நிறைய ஃபன் இருந்திருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. சரி, 2வது வெப் சீரிஸ் ஏரியா போறேன். ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற சீரிஸ் தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஓப்பனிங் எபிசோட்லயே ஓகே செய்யாத தப்புக்காக உள்ள வந்துட்டாரு. எப்பா நான் ஸ்பாயில்லாம் பண்ணல, ஓப்பனிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் டைலாக்கே ஹீரோ சொல்றதே அதுதான், நான் இந்த தப்பை செய்யவே இல்லை ஆனா உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிலில் இருக்கிற. அப்படி ஜெயிலில் இருக்கிறவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடக்குதுரா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா, இப்போ அவர் செய்யாத தப்புக்காக தானே உள்ள இருக்கிறாரு, அந்த தப்பை செஞ்சது யாரு, உண்மையாவே நடந்துச்சா, என்ன அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது, எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது, நான் தப்பே செய்யலடா அப்படின்னு அவர் நிரூபிக்க போராடுறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸ். மொத்தமா 8 எபிசோடு. இது தமிழ் டப்பிங்காவும் நல்லா இருக்குது. ஓப்பனிங் என்ன அப்பா பையன் சென்டிமெண்ட், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்னா அவ்வளவுதான். அந்த காரணத்தை சொல்லிவிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் கேட்கவே மாட்டேன், எத்தனை பேர் வேணாலும் போடுத்துலுங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பன்ற மாதிரி அந்த எமோஷனோட கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகிட்டேன். அது இல்லாமல் இந்த சீரிஸ் உடைய ட்விஸ்ட்டை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம்லாம் பத்தாது, சொல்றதுக்கே ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஓ இந்த ட்விஸ்ட் இப்படியா, இந்த ட்விஸ்ட் அப்படியாங்கிற மாதிரி போகும். அதை விட முக்கியமாக இந்த ட்விஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் பெருசான வேலையா இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட். அதே போல இதுல நீங்க அந்த ட்விஸ்ட்டுக்கான யார் இந்த வேலைகள்லாம் பார்த்ததுங்கிற விஷயத்த கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுவே கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சா கூட இந்த காரணத்தினாலதான் இப்பெல்லாம் நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட வகையில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 8 எபிசோடா பார்த்ததுக்கு அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஒர்த்தா இருந்துச்சு. அதே போல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இவங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள வராம எடுத்த ஃப்ரேம்லயே இவங்க கதைக்குள்ள வந்துட்டாங்க. அதனாலேயே ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லாம் சரி என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையா இருக்கும், என்ன எதுவா இருக்கும், எப்படி இதை சால்வ் பண்ண போறாரு, யாரா இது பின்னாடி இருக்கிறான், இப்படிங்கிற அந்த ஒரு மோட்லயே போகுது. நடுவில் உள்ள தேவையான ஆக்ஷனு அந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பரபரப்பாகவே பார்த்துக்கிட்டாங்க. என்ன நடுவில் ஒரு 2 எபிசோடு சரிங்க விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டீங்க, சீக்கிரம் விஷயத்தை ரிவீல் பண்ணுங்க அப்படிங்கிற ஏரியா மட்டும் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகும். நல்லா பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகும். அங்கங்கே பரபர மூமெண்ட்ஸ் எல்லாம் தூவி விட்டு நடுவில் கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஏறும். கடைசி 7-8 எபிசோடு நல்லா இருந்துச்சு. ஓவரால் இது பயங்கரமான சீரிஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல சீரிஸ். அந்த ட்விஸ்ட்டும் சரி, அது இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸுமே அதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன அந்த டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்க எமோஷனலா அப்பா பொண்ணு பாசம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
ஆனால் எனக்கு அவங்க கண்டுபிடிக்கிறது எங்க நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிங்க, மற்ற எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் என்னங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக அந்த சுத்தலில் விடுறது, அதுக்கப்புறம் இதுன்னு நினச்சி வந்தால் இது இல்லாமல் வேற ஒன்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையான அளவுக்கு இருந்துச்சு. கடைசி ட்விஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவரால் நல்ல சீரிஸ்ப்பா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். நடுவில் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி போகும்போது டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபைட் சீனை வச்சிருவாங்க. ஸோ ஓவரால் என்ஜாய் பண்ணக்கூடிய சீரிஸ். முக்கியமாக 18+ ஏரியாலாம் இல்லை, அதனாலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 18+ இல்லாமல் அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்கிற நல்ல சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய சீரிஸ் தான்ப்பா. சரி, மூணாவது அதே மாதிரி ட்விஸ்ட் இருக்கிற திருஷ்யம் 3 திருதுப்புன்னு ஓடிடிக்கு வந்துவிட்டது. இது நம்ம தேட்டரில் ரிலீஸ் அப்போவே வீடியோ போட்டாச்சு. எனக்கு வந்து திருஷ்யம் 3 தான் ஆக்சுவலாக இந்த 3 படங்கள்ல எதுப்பா 3வது இடத்துல வைப்பேன்னா இந்த படத்தை நான் வைப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அது எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பயங்கரமாக இருந்துச்சு. 2வது படம் என்னத்தான் பண்ணி வச்சிட போறாருன்னு பார்த்துட்டு, சாரி பாஸ் உங்களை தப்பா நினச்சிட்டேன், செகண்ட் பார்ட்டை நீங்கள் நல்லா தான் பார்த்துருக்கீங்கன்ற மாதிரி கடைசி விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த 3வது பார்ட்டு கடைசியா அந்த ஒரு 20 நிமிஷம் அந்த மொத்தமா ட்விஸ்ட் அந்த வச்சுக்க அப்படின்னு அள்ளி போட்ட அந்த ட்விஸ்ட் ஏரியாலாம் சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் ஏரியா நல்லா இருக்குதுப்பா. அதுல ஜீது ஜோசஃபை அடிச்சிக்க முடியாது, அது டவுட்டே கிடையாது. ஆனா அது வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டுக்கு ரீச் ஆகுற வரைக்கும் ரொம்பவே இழுத்துட்டு வந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே சார் ஏதாச்சும் ஒரு லைட்டாவாச்சும் பரபரப்பாக தூவி விடுங்க சார். நாங்கள் தூவவே மாட்டாங்க, அவங்க வீட்டு விளாக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஜார்ஜ் குட்டி வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு விளாக்ஸ் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சார் சீக்கிரம் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போச்சு. ஆனால் அவ்வளோத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஓடிட்டில் தான் பார்க்குறோங்கிறதுனால சார் நான் சீக்கிரமாக அந்த கதைக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 20 நிமிஷம் நைஸ்ரா. இந்த திருஷ்யம் ஃப்ரான்ச்சைஸில் இந்த ட்விஸ்ட்டுகள்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்தது தான் ரொம்ப ஓவராக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவரால் அடுத்தடுத்த பாட்டுக்கெல்லாம் லீடு கொடுத்துருக்காங்க, பாஸ் இதோட முடிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதுவுமே ஓடிடியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஓடிடியில் ஸ்கிப் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். திருஷ்யம் 1 அளவுக்கு இல்லை, ஆனால் அவருமே சொன்னார் இப்போ நான் ட்விஸ்ட்டுக்காக இது இல்லைப்பா, எமோஷனல் ஏரியா தான் அதிகமாக இருக்கும், இது எமோஷனல் சைடு உள்ள படம் அப்படின்னாரு. அந்த விஷயங்கள் உண்மையாகவே தூக்கலாக இருந்துச்சு. கடைசியில் அவர் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறமா அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் உண்மையாகவே இந்த மனுஷன் மிரட்டியிருக்காருப்பா அப்படின்னு அந்த பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருந்துச்சு. படமாக எனக்கு 3வது இடத்துல தான் வைப்பேன். சரிங்களா, இந்த 3த்தையுமே பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, இந்த 3மே நீங்க ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படங்கள் அண்ட் சீரிஸ் தான். அது இல்லாம இன்னும் ஒரு கொரியன் படம் இருக்குது தியேட்டர்ல, அது டசன் கணக்கில் படங்கள் இருக்குது. அடுத்து இந்த வீக்ல இருந்து எந்த ஒரு படத்தையும் ஸ்கிப் பண்ணாம டக்குன்னு அடிச்சு நவுத்த போறேன். அடுத்தடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுறலாம். மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.